ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். பொதுவாவே கடவுளும் இயற்கையும் ஒண்ணுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு அழைக்கப்படக்கூடிய கேரளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ரம்மியமான ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதி. ஸோ அங்க வந்து நம்ம எக்ஸாக்ட்டா எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காட்ல பல்லசேனா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். கோயம்புத்தூர்லேருந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அங்க எக்ஸாக்ட்டா எதுக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயிலுக்கு வந்து எனக்கு வந்து போறக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் பிளான். பட் சாமியே என்ன கூப்பிட்ட மாரி இருந்ததுன்னு சொல்லி சந்தோஷமா நானும் கிளம்பி போனேன். என்னுடைய மாமா மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி நெறைய ஒரு கேங்கா ஃபேமிலியா ட்ரிப்பா போயிருந்தோம் 2 கார்ல. ஸோ போற வழியில அழகான இயற்கை சூழ்ந்த பகுதி வழியா போனோம். சரி, ஓகே, கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலுடைய பெயர் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில். இந்த கோவிலோட பேர் கண்டிப்பா நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நானுமே நெறைய தடவ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. இந்த கோயில் அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில். நெறைய பேர் நம்பிக்கையா கேரளாவ தவிர தமிழ்நாட்டிலேருந்தும் பாதிக்கு பாதி கூட்டம் வராங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான கோவில். அதுக்கு நெறைய கதைகளும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கு, இல்லைங்கிறத விட எல்லாருமே பொதுவா இந்த வீடியோ பார்க்கலாம். எல்லாருக்குமே இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். நான் உள்ள போனோனேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொக்கு வந்து ரொம்பவே அழகா வெல்கமிங்கா வந்தது. எனக்கு காலு கீழ இவ்வளோ கிட்ட வந்து நான் ஒரு கொக்க பார்த்ததில்ல. அது மக்கள் கூட்டம் அதிகமா வந்துட்டே இருக்கறனால, அது ரொம்ப பழகி போயிருந்ததாட்ருக்கு. ஸோ அங்க ஏதோ தேடிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ என்ட்ரன்ஸ் முன்னாடியே இருந்தங்காட்டி, சரி வியூ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அந்த மீன் குளத்து பகவதி அம்மன் அப்படிங்கிற அந்த பேருக்கு தகுந்த மாரியே தங்க மீன்கள் 2 அழகா என்ட்ரன்ஸ்ல உட்காந்துருக்க மாரி வச்சிருந்தாங்க. இந்த ஐயா வந்து என்னமோ பண்றானே அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. நான் உட்காந்து அந்த கொக்குக்கும், அந்த மீனுக்கும் அழகா ஷாட் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த மாரி பறவைகள இவ்வளோ கிட்ட எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ நம்மள நம்பி அது உட்காந்துருக்குங்கிறப்போ நமக்கு அது ஒரு ஃபீலே தனியா இருக்கும். ஸோ நானும் அத ஆச்சரியமா எடுத்துட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ நான் இந்த எடுத்துட்டு இருந்த நேரத்தில எல்லாரும் அங்க கார் பார்க்கிங் போயிட்டாங்க. ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார் நிறுத்துற இடம், 2 வீலர்ஸ் நிறுத்துறதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. ரொம்பவே நெறைய இடம் இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க நிறுத்தினது போக இன்னும் ஃபுல்லாகி நெறைய வெளியிலயும் நிறுத்திட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே கூட்டம் வரக்கூடிய கோவில் தான் இது. அதுவும் நாங்க வந்திருக்கிறது ஆடி மாசம் சண்டே. ஸோ இந்த சண்டேங்கிறப்போ ஃபுல் கூட்டமா இருந்தது. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு குளம் இருக்கு. இதுதான் இந்த கோவிலுடைய பேர் காரணத்துக்கான ரீசன். அதாவது மீன் குளத்து பகவதி அந்த குளம் வந்து இதுதான். ஸோ இந்த குளத்தில வந்து ஆக்சுவலா குளிக்கிறக்கு அந்த மாரிலாம் பெரிய இடம் இல்ல. கால் மட்டும் நனச்சுட்டு சாமி கும்பிட்றக்கு போற மாரி எங்க செட்டப் இருந்தது பார்த்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க கூட்டம் அதிகமா இருக்கறனால, ஃப்ரீ தரிசனத்தில போனா ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு, எங்க ஐயருங்கலாம் இந்த பார்க்கிங்லேயே இருந்தாங்க. அவங்களே சொன்னாங்க. பர் ஹெட்டுக்கு 300 மாரி ரூ. 1500க்கு ஒரு டிக்கெட் வாங்குனோம்னா 5 பேர் போய்க்கலாம். அதில வந்து ஒரு ஸ்பெஷல் நமக்கு ஒரு பூஜை பண்ணி தருவாங்க. சரின்னு அந்த டிக்கெட் நாங்க வாங்கியிருந்தோம். அப்புறம் இங்க நெறைய மீன்கள் இந்த குளத்தில இருக்கு. ஸோ அதனால நெறைய கொக்குகள நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மீன்கள நான் இன் திஸ் வீடியோ அந்த செக்ஷன்ல காமிச்சிருந்திருப்பேன். இருந்தாலும் நான் மறுபடியும் வந்துட்டு காமிக்கிறேன். அண்ட் இந்த கோயிலுக்கு மெயினே இந்த மீன்கள் தான். ஸோ அம்மன், மீன் இந்த 2யுமே நீங்க யோசிக்கும்போது தமிழ் மக்களுக்கு மோஸ்ட்லி ஒரு சாமி கனெக்ட் ஆவாங்க. ஸோ யார் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. இருந்தாலும் நானே சொல்றேன். "மீன் கொடி பறந்த மதுரையிலே" அப்படிங்கிற மாரி மீனாட்சி அம்மன் தான் ஆக்சுவலா மீனுக்கும், அம்மனுக்கும் கனெக்டிவிட்டி. ஸோ அந்த மீனாட்சி அம்மன் தான் ஆக்சுவலா இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய ஒரு வரலாறு. ஸோ அந்த கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து குளத்த நீங்க பார்த்துட்டு வாங்க. இந்த குளத்தில தான் வந்து ஆக்சுவலா மீன்கள் நெறைய இருந்தது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல மீன்கள் தண்ணிக்குள்ள போறது உங்களால தெரியும். நெறைய பொறி போட்டிருந்தாங்க. அந்த பொறி அப்பப்போ வந்து சாப்பிட்டு போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் நீங்களும் அந்த மீன் தெரியுதான்னு பாருங்க. நானும் அத பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி கோயில்ல சாமி கும்பிட்றதுக்கு போறதுக்கு முன்னாடியே குளத்தில போயிட்டு கால் நனச்சு தீர்த்தம் போட்டு வரது நல்லது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ரைட் சைட்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். கீழ இறங்கி போற மாரி. இங்க போனீங்கன்னா, கால் நனைக்கிறதுக்கும், தீர்த்தம் போடுறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்கும். குளிக்கிற மாரிலாம் செட்டப் இருக்காது. அங்க நெட் போட்டு என்க்ளோஸ்டா வச்சிருந்தாங்க. அண்ட் இங்க இன்னொரு ரூல்ஸ் என்னன்னா, பசங்களுக்கு வந்து வேஷ்டி மட்டும் தான் கட்டிட்டு வரணும். மோஸ்ட்லி கேரளால எல்லா பக்கம் அதேதான். ஷர்ட், பனியன் எல்லாமே கழட்ட சொல்லிருவாங்க. பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் வியர்ல தான் வரணும். அண்ட் நம்ம தீர்த்தம் போட்டுட்டு, கால் கழுவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியா நம்ம உள்ள போலாம். இது வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், ஸ்பெஷல் டிக்கெட் வாங்குனவங்களுக்கு மட்டும் இந்த என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம 1500 அந்த பூஜை பண்ணோம். அந்த பூஜை பண்ணோம்னா, ஆக்சுவலா இங்க வந்து மொபைல் நாட் அலவுட். ஸோ நான் எடுக்கல. இது வந்து நெட்லேருந்து தான் நான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோ. ஸோ இந்த மாரி வந்து காயின்ஸ வந்து நம்மள வந்து 3 தடவ அள்ளி வந்து போட்டு சாமி கும்பிட்ற மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பூஜை பண்ணாங்க. ஸோ அது ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு. நல்லாவே பண்ணாங்க. பண்ணிட்டு நம்மள சாமி பார்க்க விட்டாங்க. நாங்களும் எல்லாம் நல்லபடியா சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டு மறுபடியும் குளத்தில பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா இங்க சாமி கும்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு இந்த 1500 டிக்கெட் எடுத்தோம்னா வந்து ஒரு மேற்கு வாசல்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் வழியா விட்டாங்க. உள்ள போயிட்டு நம்ம ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்குள்ளேயே சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இங்க வரணும்னு நினச்சீங்கன்னா, எந்த மாரி நாட்கள்ல எந்த டைம்ல வரலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு போர்ட்ல எழுதியிருந்தாங்க. ஸோ அத நான் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ டைமிங்ஸ் பார்த்துக்கோங்க.
அண்ட் அதே மாரி இங்க சாமி ஃபோட்டோவுமே நம்மளால எங்கேயுமே நெட்ல பெருசா எடுக்க முடியாது. ஆனா நெட்ல வந்து ஒரு ரேர் ஃபோட்டோ கெடைச்சது. ஸோ ஜஸ்ட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி தான் இருந்தாங்க சாமி. ரொம்பவே தெய்வீகமா, அருமையா இருந்தாங்க. அண்ட் இந்த கோவிலோட வந்து முக்கிய பகுதியான இந்த மீன் குளத்து பகவதி அம்மன் இந்த மீன்கள் வந்து பார்த்துட்டு நான் மெய்மறந்து மெர்சல் ஆயிட்டேன்னே சொல்லலாம். ஸோ இத்தன மீன்கள ஒரே குளத்துக்குள்ள நான் பார்த்ததே இல்ல. அது ஒரு மாரி எனக்கு சர்ரியலா இருந்தது. அ அதுலயும் கலர் கலர் மீன்கள் அங்கங்க வந்துட்டு போறது எல்லாமே எனக்கு அப்படியே ஒரு மாரி செமையா இருந்துச்சு. வாவ்! அப்படிங்கிற மாரி நான் பார்த்துட்டு இருந்தேன். இத்தன மீன்கள் இங்க இருக்குன்னு தெரியாம நான் அங்க பார்த்துட்டு இருந்தேன் அப்பலயே. அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேட் ஃபிஷ்ஷு ஆக்சுவலா இந்த மீன்களோட வெரைட்டி பேர்லாம் எனக்கு தெரியல. கோய் ஃபிஷ் ஒரு வெரைட்டி பார்த்தேன். ஸோ, அந்த மாரி நெறைய விதமான ஃபிஷஸ் வெரைட்டிஸ் ஒண்ணா கலந்திருக்கு. அ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம பொரி வாங்கி போடுறதுங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். ஆக்சுவலா மீன்களுக்கு பொரினா ரொம்ப பிடிக்கும். அம்மனும் மீன் வடிவில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் பொரி வாங்கலான்னு சொல்லி இந்த கடைக்கு போயிருந்தேன். இந்த ஐயன பத்தி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப தங்கமான மனுஷன். ஆக்சுவலா என் கையில ரூ. 50 இருந்தது. நானும் போய் பொரி எவ்வளோண்ணான்னு கேட்டேன். ரூ. 20ன்னு சொன்னாரு. சரி ஒரு பாக்கெட் குடுங்கண்ணான்னு கேட்டேன். என்கிட்ட சேஞ்ச் இல்லப்பா ரூ. 20 குடுப்பா அப்படின்னாரு. என்கிட்ட இல்லைங்கண்ணா அப்படின்னோனே, சரி நீ பொரி எடுத்துட்டு போய் போடுப்பா. சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் கொண்டு வா. கிடைச்சுக்குன்னா கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட தாட்டி விட்டாரு. எனக்கு ஆக்சுவலா ஆச்சரியமா இருந்துச்சு. தெரியாத ஊரு, தெரியாத பாஷை. இங்க வந்து நாம ஒரு பொரி கேட்குறோம்னா, பணம் சேஞ்ச் எடுத்துட்டு வாப்பா தரேன்னு சொல்லுவோம். பட் ஆனா இவரு வந்து என் மேல நம்பிக்கையா, நீ சேஞ்ச் கொண்டு வாப்பா பொரியும் எடுத்துட்டு போப்பான்னு சொன்னது வந்து எனக்கு ஒரு மாரி, அ எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாரி நம்மள நம்பி குடுக்குறாரே அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய வந்து நம்ம காப்பாத்தணும். உடனே நான் வந்து சேஞ்ச் தான் முதல்ல வாங்கிட்டு போய் அவர்ட்ட நான் குடுத்துட்டேன். ஸோ இதில என்ன சொல்லணும்னு நெனச்சேன்னா, ஸோ இந்த மாரி நம்பிக்கையா நன்மனிதர்களும் நம்மள சுத்தி இருக்கிறாங்கங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஹோப் குடுத்தது. அந்த ஒரு மனுஷன எனக்கு பாராட்டணும்னு தோணுச்சு. ஸோ நம்ம ஊர்லயே நம்மள நம்புவாங்களான்னா, அது கேள்விக்குறி தான். இந்த காலத்தில யாரையுமே நம்ப முடியாதுங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இந்த மனுஷன் இன்னும் நம்பிக்கையோட வேலை பார்க்குறாரு, வியாபாரம் பண்றாருங்கிறப்போ நான் கண்டிப்பா அவர பாராட்டணும்னு நெனச்சேன். ஸோ அவர்ட்டருந்து நம்மளும் கத்துக்க வேண்டிய குவாலிட்டிய நான் பார்த்தேன். ஸோ அதனால ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணேன். சரி இப்ப இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கேளுங்க. முன்ன ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிதம்பரத்துல ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, பஞ்சம் பிழைக்கிறக்காக வியாபாரத்த தேடி வேற ஏதாவது ஊருக்கு போகலான்னு சொல்லி ஒரு ஃபேமிலி கிளம்பியிருக்காங்க. அப்போ அவங்களோட ஒரு வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில்லேருந்து ஒரு கல் எடுத்து, அந்த சாமியா வந்து அந்த கல்ல நெனச்சு சாமி கும்பிட்டு எல்லா இடங்கள்லயும் அத பயன்படுத்தி சாமி கும்பிட்டு போயிட்டு வந்திருந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஃபைனலா அவங்க செட்டில் ஆன இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பல்லசேனாங்கிற இந்த பாலக்காடு இடம். இங்க வந்துட்டு அவங்க வைர வியாபாரம் பண்ணிட்டு நல்லா தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டைம்ல அவருடைய மூதாதையர் அந்த ஃபேமிலிய சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து குளிக்கிறக்காக அவரோட உடைமைகளெல்லாம் வெளியில வச்சுட்டு, கொடையும் வெளியில வச்சுட்டு, குளத்துல குளிச்சுட்டு வந்திருக்காரு. வந்துட்டு அத எடுக்கலான்னு பார்க்கும்போது, அந்த கொடைய அசைக்கவும் முடியல. அந்த பொருட்களையும் அசைக்கவே முடியல. ஸோ அவரும் என்னமோ பண்ணி பார்த்தாரு. ஏன் அசையலன்னு சொல்லி ஒண்ணும் புரியாம, ஒரு ஒரு முனிவராட்ட ஒரு ஜோசியரையோ யாரையோ கூட்டு வந்து தெய்வ பிரசங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அத போட்டு பார்த்துருக்காங்க. போட்டு பார்த்ததுல இங்க சாமி இருக்காங்க. இந்த சாமி யாரும் இல்ல, மீனாட்சி அம்மன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த இடத்துலயே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 400 வருஷம் கழிச்சு அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்களே அங்க வந்து ஒரு கோயில் கட்டி, இப்படி மீன் குளத்தி பகவதி அம்மன்னு ஒரு கோயில உருவாக்கி, இப்போ வரைக்கும் சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்கிறோம். இதுதான் இந்த கோயிலுடைய வரலாறுன்னு சொல்றாங்க. ஸோ மெயினா இந்த கோயிலுக்கு வந்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் செழிக்கணும், நல்ல ஒரு பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும், நெறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி இங்க வந்து சாமி கும்பிட்டு போறாங்க. இதனாலேயே கொங்கு மண்டலத்திலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து நெறைய பேர் வராங்க, கேரளாலேருந்து நெறைய பேர் வராங்க. அந்த மாரி 2 ஸ்டேட்லேருந்தும் ஏகப்பட்ட பக்தர்கள் வராங்க. இந்த கோயிலோட இதான் முக்கிய சிறப்பம்சமா பார்க்கப்படுது. மற்றும் நெறையா விதமான பிரச்சனைகளுக்கும் சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு வராங்க. ஸோ இது வந்து நம்ம நம்பிக்கை தான் எல்லாமே. சாமியும் நல்லா பவர்ஃபுல்லா நெறைய பேருக்கு நம்பிக்கைய நிறைவேத்துறனால நெறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கும் இந்த சாமி மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாமியும் நல்லா கும்பிட்டு போலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாரி இயற்கையான இந்த மீன், கொக்கு இந்த மாரி இயற்கை சூழ்ந்த பகுதிய பார்த்துட்டு போன மாரி இருக்கும். தென் அங்க ஒரு இன்னொரு விஷயம் ஃபன்னா நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா, கம்ஃபர்ட் ஸ்டேஷன் ஒரு இடம் இருந்தது. இது என்னடான்னு உத்து பார்த்தா அப்ப இருந்துச்சு. ஓகே கழிப்பிடம். அதாவது டாய்லெட் தான் வந்து ரெஸ்ட் ரூம் ஆச்சு. ரெஸ்ட் ரூம் இப்போ வந்து கம்ஃபர்ட் ஸ்டேஷனா மாறிடுச்சா அப்படிங்கிற மாரி இருந்தது. சரி நீங்க வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதான் ஜஸ்ட் ஃபன்னா ஆச்சு நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்க முடிச்சுட்டு நாங்க வர வழி எல்லாமே அந்த இயற்கை சூழ்ந்த அந்த வயல்வெளி, மலைகள், அதில் வரும் நீர்வீழ்ச்சிகள்னு பார்த்து ரசிச்சுட்டே வந்தோம். சரி ஓகே உங்களுக்கும் வந்துட்டு போன ஒரு ஃபீல் குடுக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ள வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம்னு பாருங்க. ஒரு வேளை நம்ம வேவ்லென்த் செட் ஆகும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட பொன்னான கருத்துக்கள் எதுவாயினும் தாராளமா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போலாம். நான் படிச்சுட்டு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோட சீக்கிரமா வருகிறேன். அதுவரைக்கும் எல்லாரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நமது நன்மைக்காக நல்லவங்களா இருப்போம். நன்றி, வணக்கம்.